நாங்கள் பேசுனதுக்கு அப்புறம் நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர் சொல்ல கால்நடை விவசாயன்றப்பல திடீர்னு இப்போ இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் மாநாடு ஓட்டு வந்து பேசுகிறேன். விவசாயமே இயற்கை தான். அது ஏன் இயற்கை விவசாயம்னு ஒரு இப்போ புதுசாக பேசப்படுது? விவசாயம் இயற்கையாக இப்போ இல்லை. ரசாயன வேதி உரங்களை கொட்டி, நச்சு மருந்துகளை கொட்டி, பூச்சிக்கொல்லின்னு உயிர்கொல்லியை கொட்டி விஷத்தை விளைய வச்சு எங்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ அதனால இப்போ அதிகமாக கூடுதலாக ஒரு வார்த்தை எங்கள் அப்பா நம்மாழ்வார் போன்ற பெருமக்கள் வந்ததுனால இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல் கூடுதலாக சேர்ந்துக்கிறது. ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 1,39,40,000 கோடிக்கு இந்த பால் மட்டுமே போகுது. ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு தான் அந்த சாராய வருவாய் வருது. சந்தை பொருளாதாரமே ஆபத்துங்கிறோம். அதில் சாராய பொருளாதாரத்தை என் மாநிலம் பிடிச்சிக்கிடுச்சு, வலுவா பிடிச்சு வச்சுக்கிறது. அதான் நான் போகக்கூடாது. போனால் அங்கே யார் யார் ஆக்கிரமிச்சுக்கிறான்னு இடம் எனக்கு தெரிய வந்துடும்ல, புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் யார் இடம், குறிப்பாக சபாநாயகர் இடம் அங்கே இருக்குதுங்கிறது எனக்கு தெரிய வந்துடும். நான் என்ன மலையை தூக்கி அப்படி ஹனுமார் மாதிரி தூக்கிட்டு பேர போகிறேன்னா எங்கள் ஊருக்கு இது நடந்துட போதா ஏடாதவிச்சு. ஆடு மாடு மேய்கிறதுனால இந்த இயற்கை வளம் கெடுது, காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகள் கெடுது, மேயக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கற்குவாரி எப்படி அனுமதிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுது, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களில் கேரளாவில் விளிங்கத்துக்கு துறைமுகம் பயன்பாடு யாருக்கு? கேரளாவுக்கு. கேரளாவில் மழை இருக்கா? இருக்கு. அவன் ஏன் அந்த கற்களை வெட்டி எடுக்கலை? என்னுடைய கன்னியாகுமரி அந்த மலையின் தொடர்ச்சியில் என் மாவட்டத்துக்குள்ள வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு உருவாக்க முடியாத வளம், அதை இழந்துட்டேன்னா இழந்தது தான். எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இயற்கை தந்த அரும்பெரும் கொடை. அதில் நான் கூட சொன்னேன், பல்லாயிரக்கணக்கான மலை பிரசவங்களை இறைமகன் இயேசு செஞ்சிருக்காங்க. ஹீரா அந்த மலையில தான் இது அருள் இறையருளே நபிகள் நாயகம் பெற்றிருக்கிறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம போற்றோம். அப்போ இந்த குன்று இந்த மலைகளெல்லாம் அந்த புனிதத்துவம் பெறலையான்னு கூட நான் கேட்டேன். வெட்டி எடுத்துட்டு போக சொல்லி என் வளங்களையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாவேன். எனக்கு பரிசு என்ன கொடுக்குறான்? குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, அதை கொண்டாந்து கொட்டுறான். மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவு கொண்டாந்து கொட்டுறான். நீ அனுமதிக்கிற. உனக்கு தெரியாம அவன் லாரி உள்ள வருதா? விதினா குப்பையை கொட்டுறதுக்கு ஒரு விதி வச்சிருக்கீங்க. இந்த கல்குவாரி வளங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு அனுமதி. அவங்க கிட்ட என்ன இல்லை, மழை இல்லையா? இந்த வழக்கு போட்டவர் மதுரை நீதிமன்றத்தில் சொல்றாரு, கேரளாவில் மலைகளை வெட்டி கற்களாகவோ மணலாகவோ எடுக்க தடை இருப்பதால் அப்படின்னு போடுறாருல. அப்ப நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன கேட்டிருக்கணும்? ஏன் அங்க தடை இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன தோணும்? அங்க எவனோ நல்ல ஒரு தலைவர் இருந்தா ஆள்றா, அது சிரிக்காதீங்க. ஏன் அங்க தடை இருக்கு இங்க தடை இல்லை அப்படின்னா அவன் தாயின் மாற அவன் பாதுகாக்கிறான், என் தாயின் மாற அறுத்து நீ காரிய காசாக்குற. அப்படித்தானே? அப்படித்தானே? இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம். அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனா சட்டப்படி எந்த குவாரியும் இயங்கலைங்கிறாங்க. அப்புறம் எப்படி மறுபடியும் இவ்வளவு இது வருது? அதிகப்படியா உங்க எல்லாருக்கும் தெரியுங்க. நீங்க இப்ப எனக்கு அந்த கவலை இல்லை, ஏன்னா என் மண்ணில் மழை இல்லை, ராமநாதபுரம் சிவகங்கையில இல்லை, கடல் இருந்தும் அதனால எனக்கு பயன் இல்லை. உங்களுக்கு அதிகப்படியா தேனி திருநெல்வேலியில தான், தென்காசி இதுகளில் தான் உங்களுக்கு மலைகள் அதிகமாக கேரளாவுக்கு போகுது. இப்போ குழிப்பாறையை வெட்டுவது, பாறை நமக்கு தேவைப்படுது, ஆற்று மணல் தேவைப்படுது அப்படின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் இந்த ஆற்று மணல்களை அள்ளி இருந்தால் 500 ஆண்டுகளுக்கு கொண்டு போயிருக்கலாம். இப்போ 3 அடி தானே அல்லணும்னு சட்டம் இருக்கு. அப்போ இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி ஆழத்துக்கு அல்ல அனுமதிச்சது யாரு? இப்போ நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது பாருங்க, 1 லிட்டர் தண்ணீர் எவ்வளவுக்கு விற்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம 1 பைசா எவ்வளவுக்கு அதான் அதை கொண்டு விற்கிறான்னு நினைக்கிறீங்க? என்னை பாருங்க, 20 ரூபாய். அது விண்ணூர்தி நிலையத்துக்குள்ள
நீங்க வேணா பாருங்க, இவ்வளவுதான் ஒரு போத்தல், ஒரு மடக்கு குடி வரும். அதிகமா குடிச்சா 40 ரூபா. ஒரு பைசாவுக்கு என்னுடைய தாமிரபரணி என் தண்ணியை எடுத்துட்டு போக நீ அனுமதி கொடுக்குறீன்னா, அப்போ உனக்கு என்னை பத்தி கவலையில் இருந்தானே அர்த்தம். அப்ப தலைமையில் இருக்க அமைச்சர் பெருமக்களுக்கு, முதல்வருக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லுங்க. ஆனா அவங்களுக்கு கமிஷன் போகல, அதிகாரியை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க. இப்ப நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், எனக்கு தெரியாம ஒரு அதிகாரி நீ தவறு பண்ணிடுவியா? தலைவன் எவ்வழி மக்கள் அவ்வழி, மன்னன் எவ்வழி குடிகள் அவ்வழி. இதை நீங்க படிச்சது இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இப்படிதான் அதிகாரி எல்லாம் தவறு பண்ணிட்டு இருந்தாங்களா? அந்த அதிகாரி இருப்பானா? இப்படி இந்த துறை சார்ந்த அதிகாரி மட்டும்தான் தவறு பண்றாரா? இல்ல என்ன? அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அது வேண்டாத வேலை. எனக்கு அது தோல்வியுற்ற திட்டம். அது நீங்க உங்களுக்கு தெரியும், இங்கே இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் அது தோற்று போச்சு. ஏற்கனவே மெட்ரோன்னு போட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், மிக அத்தியாவசியமான நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களே நமக்கு நிறைய இருக்கும்போது 72,000 கோடி சென்னையில் இதுக்கு எங்களுக்கு அந்த ஒதுக்குறதா சொல்றாங்க. அது நம்ம திட்டம் இல்லை, உலக வங்கியின் திட்டம். உங்களுக்கு தெரியும், எஜமா கடன் கொடுக்குறாரு, வாங்கிட்டு கையெழுத்து போட்டு செய்யறோம். இப்போ இந்த பயன்பாட்டாளர்கள் எத்தனை பேர்? எல்லார் வீட்லையும் வாகனம் இருக்கு, எல்லாருமே மகிழ் உந்து வச்சிருக்காங்க, உந்துருளி வச்சிருக்கிறாங்க. அது அதை விட குறைவாக தான் வரும். இவங்க வேணா அந்த கணக்கு கூடுதலாக சொல்லலாம். அதுக்கு இவ்வளவு முதலீடு செய்து அந்த நகரத்தில் நெருக்கடியை உருவாக்கி தோன்றுனா மற்ற நாடுகள் மாதிரி குறுகிய காலத்தில் அதை பணியை முடிச்சுட்டு வெளியேறணும்னு இல்லை. இப்போ சென்னையிலாம் உங்களுக்கு தெரியும், இங்கே மொத்த மக்கள் தொகையில் 8 கோடினா 2 கோடி அங்கே இருக்கான். அதனால இருக்கிற ஒரு அவசர உறுதி, உயிர்காக்கும் உறுதியை கூட உரிய நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது சராசரி நாட்கள்லேயே அதிகமாக நெரிசல் இருக்கும். சின்னதாக ஒரு தூரல், ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சது. நீங்கள் நத்தையை விட மெதுவாக தான் நகர முடியும். அப்போ நீர் வழிந்து ஓட காவா இல்லை, மழை கழிவுநீர் வழிந்து ஓட காவா இல்லை. இதில் பெரிய பெரிய தூண்களை எழுப்பி சென்னையே இப்போ சிங்கார சென்னைலாம் சொல்லக்கூடாது, தூண் சென்னை, தூண் நகரம் அப்படிதான் சொல்றோம். தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, எந்த பக்கம் தோண்டுவாங்க, எப்ப முடிப்பாங்க, யாருக்கும் தெரியாது. ஏன் நான் கேட்டேன், வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி துப்பாக்கி இருக்கு? உங்களுக்கு எதுக்கு துப்பாக்கின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு இதா இருக்கா? கணக்கில்லாத போதை எப்படி எங்க வருது? வாய்க்குள்ள நுழையாத போதை, மெத்தப்பட்ட மென்கிறான், கொக்கைன்கிறான். அது இது இந்த கொக்கைன்லாம் பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க. ஒரு புதுசான ஒரு தாள் இருக்கணுமா, ரூபா தாள், புது தாள் இருக்கணுமா, அதுல அப்படி வச்சு உறிஞ்சணும்ன்றப்பல அது என்னென்னமோ சொல்றாப்ல. எல்லாரும் பயன்படுத்துறாங்கிறாங்க விசாரிச்சா. கஞ்சா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம உள்ள வருது, விற்குதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு கையாளாததான். எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் தேவையில்லை. நீங்க இதுல ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு, புதுசா செய்தி சொல்றதுக்கு இல்லை. சாராயங்காட்சி விற்கிறது குற்றமா சட்டமா சொல்லுங்க? அரசு காட்சி விற்கும், அது நல்ல சாராயம். நீங்கள் நான் காய்ச்சினா அது கள்ள சாராயம். அது அதை ஒருத்தர் வித்திருக்காரு, அது சரியா தவறா? தவறு. ஏற்கனவே அங்கே மாவலிபுரம் பக்கம் மரக்காணத்தில் காய்ச்சி 19 பேருக்கு மேலே கள்ளச்சாராயம்னு விஷச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. விஷச்சாராயம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே இறக்குறாங்கன்னு வச்சு. இப்போ ஒரு தவறு நடந்த பிறகு அது கடும் சட்டத்தின் மூலமாக அதை ஒழிச்சிருக்கணுமா இல்லையா? இல்லை. மறுபடியும் அதை காய்ச்சணுங்கிற துணிவு ஒருத்தருக்கு எப்படி வருது. அதில் இறந்த குடும்பங்களுக்கெல்லாம் குடிக்கிறதும் தப்பு, விஷச்சாராயம் அது சட்டத்தின் மீறி காய்ச்சி விற்கிறாருங்க போது எல்லாமே சட்டப்படி குற்றம். ஆனால் அந்த இறந்தவருக்கு 10 லட்ச ரூபா அரசு நிதி கொடுத்து மக்கள் காசை சட்டப்படி அங்கீகரிக்கிற நாட்டை, அதிகாரத்தை நீங்க எங்க பார்த்திருக்கீங்க?
வேளாண்மை செய்யும்போது மின்னல் அடிச்சு இடி தாக்கி விவசாயத்தில் நிலத்தில் செத்தாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ நிவாரணம் கொடுச்சு. மீன் பிடிக்கும்போது 840 மீனவ இதுவரை செத்துருக்காங்கல்ல, செத்தவொடனே நெத்தியில் உத்தரவாப்பம்ல, அதையாவது பெற்றுக் கொடுத்துருக்கா. நாட்டு பாதுகாப்பு போய் செத்து ராணுவ வீரன் திரும்புறாள்ல, இத்தனை பேர் நடிகரை பார்க்க நெரிசலில் போய் சித்ததுக்கு சாராங்க, எல்லா அமைச்சரும் போய் பார்த்துவோம், பிள்ளைய நாங்கள் படிக்க வைக்கிறோம், அவனுக்கு 5000 கொடுத்துட்றோம் மாதம். அப்படியே இந்த மிலிட்ரி இராணுவத்திலிருந்து வந்து செத்தவன் குடும்பத்துக்கு சொல்றது இல்லை. இந்த மீன் பிடிக்க போய் சாகுறான்ல, அவன் வாழ்வாதாரத்தை தேடி தானே போறான். போனா சாவம்னு தெரிஞ்சும் போறான். அப்ப இருக்கிற உயிரை காப்பாற்றணுமே தன் உயிரை முன்னிறுத்தி போறான். அவனுக்கு என்ன செய்தி என் நாடு? அப்ப தலைகீழா இருக்கு, எல்லாமே தப்பா இருக்கு. அப்ப இது சரியா போகல, இந்த பாதை சரியா போகல, இந்த ஆட்சி முறை சரியா இல்லை. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், ஆட்சி மாற்றத்தை ஆள் மாற்றத்தை செய்ய நான் வரல, ஆட்சி முறையை மாத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க பாருங்க, என்ன பாருங்க, கள்ளக்குறிச்சியில சாராங்காய்ச்சி வித்தாருல, அவர் சிறைக்கு போனார்ல, திருப்பி வந்து சாராங்காய்ச்சி இருக்காருல. அண்ணன் கேக்குது, திருப்பி வந்து எப்படி சாராங்காய்ச்சினாப்ல அப்படின்னா, இப்ப அதிகாரத்துக்கு தெரியாது. ஒரு கடைசியா தெரிஞ்சுன்னு வச்சுக்கிறீங்களா ஒரு சிக்கல்னு, அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், காவல்துறை அதிகாரி, எஸ்பி, மாவட்ட கண்காணிப்பாளர், இதை அப்படி இவர் தான் காய்ச்சின மாதிரி உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம்ல, உடனடியா தூக்கணுமா இல்லையா? என்னையா என்ன அதெல்லாம் நமக்கு ஒரு மன நிறைவு. இப்ப விற்கிறதே அவங்களா இருக்கிறதுனால புழக்கம் அதிகமாயிருச்சு. இப்ப ஒரு பையன் கொலை பண்ணியிருக்கான்ல ஒரு பிள்ளைய, அவன் கூட போதையில தான் இருந்திருக்காங்க. ஆமா, இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்களின் தாய், பிரசவிக்கிற தாயே வந்து போதையா தான் இருக்கு. அது திரவ வழியோ திட வழியோ, ஆனா போதையா இருக்கு. அப்ப ஒரு குற்ற சமூகத்தை நீ உருவாக்கிட்டு, நீங்க இப்படி பாருங்களேன், இந்த நாட்டில் தான் குற்றவாளிகள் வந்து பத்திரமா பாதுகாக்கப்படுறாங்க. இந்த ஆசினின்னு ஒரு தங்கச்சி, அந்த ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்த வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தினா, அவனை 30 நாள்ல வெளியில விட்டீங்க. வந்து பெத்த தாயை கொலை பண்ணிட்டான், திருப்பி தூக்கு தண்டனை விதிச்சிங்க, இப்ப விடுதலையாகி வந்துட்டான். குற்றவாளிகள் பத்திரமா பாதுகாக்கப்படுறாங்க இந்த நாட்டில். உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல மட்டும் 10 கொலை 5 கொலை 6 கொலை பண்ணவெல்லாம் 60 நாள் 6 மாசம் 90 நாள்ல வெளியில வந்து இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்ப என்ன நடக்குதுன்னா, சாதாரணமா அதை செய்ய முடியும், சாட்சி இருக்கணும். நீங்க ஒரு கொலையை பண்ணிடுறீங்க, உங்களுக்கு எதிராக துணிஞ்சு சாட்சியை வெஞ்சுலாம், வெளியில வந்து மறுபடியும் கொள்வான்னு நினைக்க மாட்டானா? அப்ப அதனால இங்க இருக்கிறது, குற்றங்கள் உருவாக்கப்படுது, குற்றவாளிகள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க. அதனால இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிடுச்சு. அதுல துப்பாக்கியால சுட்டுறது, இன்னும் கொஞ்ச நாள்ல பீரங்கி கிட்ட சுட்டுக்கிட்டாங்கன்னு செய்தி வரும்போது என்னடா அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் அண்ணன் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த வேளாண்மையில இயற்கையை சேர்த்துக்கிற மாதிரி காட்டுப்பள்ளியில 5000 ஏக்கர்ல துறைமுகம் இந்த இது கட்டுறாங்கல்ல, இது விண்ணூர்தி நிலையம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பசுமை ஏற்பட்டு தான், கிரீன் பசுமை விண்ணூர்தி நிலையம் தான். சாலைகள் வந்து 2 பக்கம் இருக்கிற மரத்தை பூரா வெட்டிட்டு 8 வழி சாலை வருது, பசுமை சாலை தான். அது மாதிரி இப்ப இது ஒரு பசுமையை போட்டுக்கிற வேண்டியதுதான். இதை நீங்க சொல்றதுக்கு பசுமை மின்சாரம் அப்படின்னா பச்சை எரியுமா? அப்படி ஒரு பச்சை ஒண்ணு போட்டுக்கிற வேண்டியதுதான் ஒரு வார்த்தையை, பசுமை. இப்ப இந்த அணு உலை இருக்கிற, அணு உலைன்னு சொல்லக்கூடாது, அணு பூங்கா, சாப்ட்வேர் போடாது, மென் பூங்கா. பூங்கான்னு நீங்க நினைப்பிய பூவா பூத்து இருக்கும் போல நினைப்பீங்க. இப்ப அணு பூங்கா தான் இது, தெரியுமில்லது, அணு உலை பூங்கா, அணு உலை பூங்கா. அவர் சொல்றால எடுத்து கொடுக்குறாரு, அணு உலை பூங்கா. நீங்க வெளியில கேட்கும் பூங்கான்னா என்ன நினைப்போம்? பூக்கள், மரம், செடி கொடிகள் அதெல்லாம் நிறைந்தது, அதுக்கு பேர் பூங்கா. இப்போ இது மாதிரி இது பூங்காவா இருக்குன்னு போனாதான் தெரியும், அது நச்சு ஆலைன்னு அப்புறம் தான் தெரியும். அது அண்ணன் பண்றேன், நீங்க எனக்கு ஓட்ட மட்டும் அதெல்லாம் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறதில்ல. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். நான் தான் சொல்ற, பிரச்சனையை கேட்கறதுக்கு இல்லை, தீக்கிறதுக்கு தான். அதான் நான் சொன்ன, ஆட்சி மாற்றம் இல்லை, ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறேன்.
இல்லை, பெரும்பாலும் எங்களுக்கு கவனத்துக்கு வராமல் சில இடத்துல நடந்துட்டதை போய் போராடிருக்கேன். அது ஒன்றும் பண்ண முடியல. இப்போதைக்கு இனிமேல் அப்படி நிறுவுறதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்போ துணை துறைமுகம் 9க்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பல போராடி அதெல்லாம் 8 வழிச்சாலையா போடல. பரந்தூர்லேயே இன்னும் இன்னூர்தி நிலையம் கட்டாமல் இருக்கு. ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கோம், இருக்கிறதுல பறக்க ஃப்ளைட்டு கொண்டா அப்புறம் அங்கே கட்டலான்றோம். இப்போ தூத்துக்குடியில் உங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்கள ஃப்ளைட்டில், ஏதாவது அந்த ஏர்போர்ட்டில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததா? அண்ணன்ட்ட சொல்லுங்க. ஏதாவது அண்ணன் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, என்னென்ன இது ஒரு அப்படின்னு யாரு சொன்னா? நான் அடிக்கடி போறேன், ஒரு வசதி குறைவும் அங்கே இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. அந்த முதலாளி யாரு? இப்போ இவ்வளோ பெருசாக கட்டிருக்கிய, பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்தை எப்படி கட்டி வச்சிருக்க, பிள்ளைய படிக்கிற கல்லூரி எப்படி கட்டிருக்க, என் ஆத்தாளப்பன் படுத்து வைத்தியம் பார்க்குற அரசு மருத்துவமனை எப்படி கட்டி வச்சிருக்க, சவக்கிடங்கு மாதிரி கட்டி வச்சிருக்க. இது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மேலே இருந்து புதுசாக தான் கட்டுற, டக்குன்னு மண்டையில் விழுது, சாப்பிட்ற தட்டில் விழுகுது. 300 பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரே ஒரு கழிவறை கட்டி வச்சிருக்க. மரத்து நிழல்ல பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கட்டடம் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்குது. நீ சேட்டை பண்ணிக்கிட்டு இதை கட்டிக்கிட்டு திரியிற. 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 கோடியை போட்டு ஃப்ளைட் ஓட்டுற முதலாளி யாரு? அரசு ஓட்டுதா? யார் ஓட்டுறா? யாருக்கு கட்டின? அப்போ அதை யார் காசில் கட்டுற? கொழுப்பு தானே, கொளுத்து போய் திர்ற. இப்படியே இப்போ நீங்கள் போகும்போது இந்த பக்கம் அப்படி கட்டி இப்படி பூவை செடியை நட்டாவனா நான் பார்க்கும்போது வளருது நாடு அப்படின்னு நான் நினச்சிக்கலாம். இந்த போகிற 2 பக்கம் பெரிய நல்ல மரங்களை நட்டினாலும் பரவாயில்ல. சரி, மேற்கூரை போட்டி இல்லைடா, அதை சோலார் பூங்காவை போட வேண்டியதானே, மின்த கடை பதிக்க வேண்டியதானே. எவ்வளோ பெருசு கட்டினா அது மேலே மின்த கடை பதிக்கணும், வலிக்குது. என்ன வலிக்குது? மேலே போட்டியில் எத்தனை ஏக்கரில் பட்டிருக்கீல, அது மேலே பூரா சோலார் பேனலை போட வேண்டியதானே. உனக்கு என்ன பிரச்சனை? மின்த கடை சோலார் சூரிய ஒளி மின்த கடை போடுறதுல என்ன உனக்கு பிரச்சனை? அதை தனியார் நிலத்தை விவசாயத்து நிலத்துல தான் நடுவார். காற்றாலைய விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு தான் நடுவார். கேட்க ஆள் இல்லை உங்களுக்கு. நீ நட்டு வச்சுட்டு போ, வந்தவன புறத்தை அரசுடைமையாக்குறனால என்பார். நீங்க எனக்கு எப்பாவது வாக்கு செலுத்திருக்கீங்களா? என்னடா ஒரு பயம் மாட்டதில்லை, கேள்வி மட்டும் கேட்டேன். போடுங்க சார். எப்பவுமே 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 அண்ணன் 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 சொல்றேன் சும்மா. எப்பவுமே அண்ணன் என்ன சொல்றேன்னா, உலகத்தில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்தது கிடையாது, எல்லாமே தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு. இதனாலதான் எங்களுக்கு டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பொருளாதாரத்தில் எங்களுக்கு படிப்பிச்சான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாயின்னு. வெறுங்காலோடு நடக்கும்போது எனக்கு கல்லு முள்ளும் குத்திச்சு சுட்டிச்சு, காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன். தேவை கண்டுபிடிப்பேன். பறவையை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணும்னு நினைச்சேன், விண்ணூர்தியை கண்டுபிடிச்சேன். ஆனா நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாம்பீங்க. கடல்ல கடந்து போய் வேற இடத்துக்கு போனா படகு வந்துச்சு, கப்பல் வந்துச்சு, இதெல்லாம் எவனாவது பைத்தியக்காரன் சொல்லுவான்பா. அப்படிதான் கரகம்பல் வரும்போதும் அப்படித்தான் எல்லாம் வரும்போதும் ரைட் பிரதர்ஸ் விண்ணூர்தியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிகையாளோட பாராட்டி எழுதலையே. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எப்படி சந்தைப்படுத்தினார் தெரியுமா? உங்களை மாதிரி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகள்ல இதை நீங்க பயன்படுத்தலாம்னார்ல. இப்ப எப்படி இருக்குன்னா, மின்சாரம் இல்லாத இரவுல நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. ஆனா அவருக்கு இருந்த நிலைமை, நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாம்னாப்ல. அப்படித்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன், இது சாத்தியமா இல்லையான்னு பாடாது, தேவையா தேவையில்லையா. இப்ப ஆட்சி முறை மாற்றம். இவர் லஞ்சம் பெற்றுட்டார் அந்த அதிகாரி, அவர் சொல்றாரு. இப்ப நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இழக்க வச்சிருவேன். பணி இடமாற்றமோ பணி நீக்கமோ கிடையாது. பணி இடை நீக்கம் இருக்குல்ல, நிரந்தர பணி நீக்கம். வெளியிலவோ உன் கல்வி சான்றிதழை கொடு போ, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அது இன்வேல்யூ. அது தகுதி இழந்துருது. அதுக்கப்புறம் நான் அவ்வளவு படிச்சேன் இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு படிச்சவன் படிச்சதுக்கு ஏற்ப வேலை செஞ்சிருக்கணும். நிற்க அதற்கு தகதானே. கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக, அவருக்கு தக நிக்கலையே நீ. அப்ப அதனால இந்த பணியிட மாற்றத்துலதான் நிறைய தவறு நடக்குது. தூத்துக்குள்ள துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட அதிகாரி இல்ல எத்தனை பேர் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்காங்க. பணியிட மாற்றமும் பணி உயர்வும் கொடுத்து பாராட்டு தான் பெற்றிருக்காங்க. பல்வீர் சிங் பல்ல புடுங்கின எங்க இருக்கான்? பணி உயர்வு பெற்று வேற இடத்துல பணி செய்யறேன். அப்ப இங்க பல்ல புடுங்கினா அங்க தாடையை புடுங்குவேன். இவ்வளவுதான்டா, அவங்க எது புடுங்கினாலும் பதவி கொடுக்குறாங்கடான்னு.
யாரும் தீ வச்சுட்டாங்களா? அது திராவிட சத்யா அண்ணன் எனக்கு நாங்கள் ரொம்ப நெருக்கம், எனக்கு ரொம்ப தெரியும். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இல்லை, திமுகவுக்கு நீங்கள் எல்லாருமே ஒன்று, நீங்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள், மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் எனக்கும் அவருக்கும் தான் போட்டி, அவரை ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் அப்படி பேசுகிறத நாங்களுமே வரும்போது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அது அப்படி இல்லை. ஒரு முதிர்ச்சி வரும்போது அப்படி இல்லை. எனக்கு இந்தி ஒழிக இல்லை, எனக்கு தமிழ் வாழ்க தான். திராவிடம் ஒழிக இல்லை, தமிழ் தேசியம் வளர்க வெல்க தான். எனக்கு நீங்க தோக்கணுங்கிறதல்ல என்னுடைய நோக்கம். நான் அதுக்கு போறதுக்கு வரல. நான் ஜெயிக்க, நான் வெல்லணும், அதான் என்னுடைய நோக்கம். அவ நேர்மறை சிந்தனை தான். திமுகவா ஒழிக்கணும், சரி, ஏன் ஒழிக்கணும்னு சொல்லணும். இதனால ஒழிக்கணும்டா. ஒரு கட்சியை திமுகவை வீழ்த்தணும். மாற்று யாரு? அதிமுக இல்ல. ஏன்னா தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை. அது எங்கள் நிலைப்பாடு, கோட்பாடு. நபிகள் நாயகத்திட்டே கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மையை வச்சு தாங்கிறாங்க. நெருப்புக்கு நெருப்பு மாற்று இல்ல, தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணி யாரு? இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு இடத்துல கொள்கை மாற்று. ஒரே ஒரு இடத்துல. இங்க கொடியில அண்ணா இருப்பாரு, அங்க இருக்க மாட்டார். வேற ஏதாவது கொள்கை மாற்று. அண்ணா இவங்க வந்தா கமிஷனே வாங்காம அது நடக்கும், இவங்க வந்தா சாராயம் இருக்காது, இவங்க வந்தா மலையை வெட்ட மாட்டாங்க, இவங்க வந்தா மண் அள்ள மாட்டாங்க, இவங்க வந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்ப எது மாற்று? ஒரு கோட்பாடு மாற்று. இந்தியம் அது இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. திராவிடம் ஏமாற்று, திருட்டு போய் கூட்டான், ஏமாற்று. அப்ப தமிழன் நான், இது ரெண்டு கோட்பாடும் போயிடா. நாம தமிழன் தேசம், தமிழ் தேசம், நாடு தமிழ் தேசம். இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாட்டு முறை, மெய்யியல் கோட்பாடு, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி, கல்வி, கல்விக்கற்ற வேலை, கடல் வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், மலை வளம், மணல் வளம் எல்லாற்றையும் காப்பது. இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு ஒரு கோட்பாடு. அதுக்கு மாற்று இதுதானே இருக்க முடியும். நீ மும்மொழி கொள்கை இந்திய, திராவிட இருமொழி கொள்கை. எனக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி, கட்டாய பாடமொழி ஆங்கிலம். உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் தேவைப்பட்டால் கற்போம். இந்திய, தெலுங்க, உருத, மலையாளத்தை, கன்னடத்தை, பிரெஞ்ச, ஸ்பானிஷ, எது வேணுமோ கத்துப்போம். ஆனால் தமிழ் பயிற்று மொழி. இந்த கொள்கை யார் இருக்கா? நீ இலவசம், அது வளர்ச்சி திட்டம் இல்ல, வீழ்ச்சி திட்டம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறாய்? இது எங்க கேள்வி. அதுக்கு பதில் இருக்கா? எங்கிருந்து எடுக்கிற? ஏன் பையிலிருந்து பணத்தை எடுத்து திருப்பி எனக்கு கொடுக்கறது? நீ பெரிய கொடையாளர் மாதிரி கட்டிக்கிட்டே நான் பைத்துக்கிற பையில 10 லட்சம் கோடி கடனை தொட்டிருக்கு. இந்தியாவில அதிக கடன் பெற்ற மாநிலம் இது. இந்த 10 லட்சம் கோடி கடனில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? மகளிர் ஊக்கத்தொகை இருக்குல்ல, 950 கோடி 60 கோடியை நீங்க செலவழிக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு. அப்போ இதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க? எங்கிருந்து எடுக்கிறீங்க? மறைமுகமா வாக்கு காசு கொடுக்கிறீங்க. தமிழ் மகன், புதுமை பெண் அப்படின்னு ஒரு இலவச பேருந்து தங்கச்சிக்கு. எனக்கு இவள்கிட்ட இழக்கிற பணத்தை எனக்கிட்ட கட்டணத்துல ஏத்துறீங்க. மின் கட்டணம் எதுக்கு இவ்வளவு உயருது? சொத்து வரி எதுக்கு இவ்வளவு உயருது? இப்ப மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது, சாலை வரி உங்களுக்கு உயருது, டோல் உயருது. எல்லாம் உயரும் போது நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன், சொத்து வரி கட்டட வாடகை விலை ஏறிடுது. இந்த கட்டட உரிமையாளர் வாடகை அவர் கையிலிருந்து கொடுப்பாரா, எனக்கிட்ட வாடகை உயர்த்தி அதை வாங்கி வரியா கட்டுவாரா? அப்ப வாடகை உயருது, மின் கட்டணம் உயருது. இப்ப நான் ஒரு கத்திரிக்காய், அரிசி, பருப்பு விற்கிறேன். இந்த அத்தியாவசிய பொருளின் விலையில தான் நான் இந்த சுமையை தூக்கி வைப்பேன். விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் விலையேற்றம், சுங்கச்சாவடி விலையேற்றம், இது வண்டி வாடகை விலையேற்றம், இது எல்லாம் அரிசி, பருப்பு, பால், முட்டை, எண்ணெயில ஏறிடுது. அதனால விலைவாசி உயர்வை விலையை கட்டுப்படுத்த முடியாம அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிறது. மக்கள் வாழ முடியாம தவிக்கிறான். இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. அப்ப இந்த நிலையில நீங்க பார்க்கணும். இலவசம் இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த கட்சிகள் ஏதாவது
டாஸ்மார்க் சாராய கடையை நான் வந்தா மூடுவேன் அப்படி சொல்லுதா பாருங்க. இப்ப என் தம்பியே வந்து பாட்டுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடுறாரே ஒழிய நான் வந்தா அதை மூடுறேன்னு சொல்ல மாட்டாரு அதே ஊர்ல. அதனால மாற்று சித்தாந்த மாற்று வேணும். திமுகவுக்கு மாற்றுனா திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்று அப்படின்னு வேற ஒரு கொள்கை வச்சுதான் அவனை ஒழிக்க முடியுமே ஒழிய இந்த கூட்டத்தை வச்சு ஆளை வச்சு அதெல்லாம் சரி வராது. அது சரி வராது. நீங்க ஒரு முதிர்ந்த பத்திரிகையாளர் போலவே சொல்றீங்க. நம்பப்படுகிறது, கருதப்படுகிறது, இல்ல இருக்குதுன்னு சொல்றேன், இருக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல இருக்குது, இருக்கிறதுனாலதான் என்ன நுழைய விடாத காரணமே தான். வாங்க போய் பத்திரத்தை எடுத்துறவா அந்த இடத்துல போய் நின்று இது ஏன் இடம்னு சொல்றேன். அவரே வருவாப்ல, ஏப்பா ஐயா தம்பி ஏன் இடம்பா அப்படின்னு போமா, அது விடமாட்ட வெளியில நிறுத்தி வச்சிருக்கிய. இல்ல இல்ல அவருக்கு இல்ல இல்ல அவர் கேட்கறது 10,000 ரூபா. அது வந்து 20,000 கோடி நம்ம நாட்டின் வளர்ச்சி திட்டத்துக்கு கொண்டு வந்தது. அதுல 14,000 கோடி எடுத்து குடும்ப தலைவிகளுக்கு அது பெண்களுக்கு 10,000 போட்டு அந்த வெற்றியை வாங்கிட்டாங்க. அதே இது இப்ப 3,000 ரூபா பொங்கலுக்கு அறிவிக்க போறாங்க இவங்க. அது 5,000 கூட வரலாம். அது வாக்குக்கானதுதான். அது போராடும் சார், நாங்களும் போராடுவோம். இப்ப நேரம் இல்ல, நான் வென்று வந்து மேய்ச்சல் நிலத்தை திறந்து விடுவேன். மேய்ச்சல் நிலத்துக்கு எந்த இடையும் இருக்காது. புதிய மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவோம். நான் ஏன்னா நான் ஆடு மாடு வளர்த்தலை நான் வந்து அரசு பணியா செய்ய போறதுனால நானே கூட்டு பண்ணை வச்சு வேளாண்மை ஆடு மாடு வாத்து கோழி தேனீக்கள் பட்டுப்பூச்சி எல்லாம் செய்வேன். ஆக்கிரமிப்பா ஆளையே அகற்றுவேன்.